நம்ம எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சிடணும். தங்கவேலு, சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் எதுவும் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். சரிங்க. வாங்க வாங்க. நாம தான் மன வருத்தத்தில் இருக்குன்னு பார்த்தா மங்கையும் ஏதோ பிரச்சனை இருக்கா போல இருக்கு. மங்க, என்னாச்சு மங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, உன் முகத்தை பார்த்தாலே ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. அது இனிய ராசாத்தி அடிச்சிட்டான். என்னாச்சு அவனுக்கு? எப்ப பாரு அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டே இருக்கான். சில சமயம் நல்ல விதமா தான் நடந்துக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு மேல எரிஞ்சு விழுகிறான். இல்ல, அவனோட முக்கியமான பேப்பரை அவ எடுத்துட்டா போல. என்ன கேட்காம ஏன் எடுத்தேன்னு அடிச்சிட்டான். அறிவு இல்லையா அவனுக்கு? எங்க அவன்? என்னங்க, அவசரப்படாதீங்க. ராசாத்தி அவன் அடிச்சது ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. சந்தோஷம்தான் பட்டா. சந்தோஷப்பட்டாளா? என்னமாங்க சொல்ற? ஆமாங்க, இனிய அடிச்சத அவ ஒரு வெகுமதியா எடுத்துக்கிட்டா. புருஷங்கிற உரிமையில தானே என்ன அடிச்சாரு, அதுவே எனக்கு பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்த மாதிரின்னு சந்தோஷப்படுறா. அது ராசாத்தியோட பெருந்தன்மை. அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. அவன் அடிச்சிட்டான்னு நாமளும் கண்டும் காணாம இருந்துட்டோம்னா அது சரியா வராது. கூப்பிட அவனை. ஏங்க, நீங்க கோவப்பட்டு அவனை அடிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டி வச்சிட்டோன்னு வெறுப்புல இருக்கான். இதையே என்ன எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போற? சரி, கோவப்படாம அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்க, அவன் புரிஞ்சுக்குவான். சரி, அப்படியே சொல்றேன். கூப்பிட அவனை. கபடி விளையாடும் போது கால்ல அடிபட்டுருச்சு, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். காலில் அடிபட்டு இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாமளே மேல போய் பேசி. வாங்க. இனியா, அப்பா. ஏய், படுறா படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு. இல்ல பரவாயில்லப்பா, சொல்லுங்க. என்னடா இது, பார்த்து பிராக்டிஸ் பண்றது இல்லையா? ஒண்ணு இல்லப்பா, சின்ன ஸ்கிராட்ச் தான். சொல்லுங்க. இந்த பாரு இனியா, அப்பா இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் சொல்றதை கேளு. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்ச மாதிரி அமைஞ்சிடாது. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலன்னா அமைஞ்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன் சுத்தி உழைச்சு பேசுறீங்க? நேரடியா விஷயத்த சொல்லுங்கப்பா. இனியா, அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இப்படிதான் மரியாதை இல்லாம முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறதா? மங்க, என்ன கோவப்படாதீங்க, பக்குவமா பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீ கோவப்படுற. மங்க, கொஞ்சம் பேசாம இரு. சாரிப்பா.
பரவாயில்லடா. இங்க பாரு, ராசாத்தி தங்கமான பொண்ணு. அவன் மனச புரிஞ்சுக்காம அவளை ஏன்டா அடிச்ச? என்ன ஏன்டா பாக்குற? அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. பாவண்டா, அப்பா இல்லாத பொண்ணு. அத போய் கைவிரல் முகத்துல பதிகிற அளவுக்கு அடிச்சிருக்க. தப்பு இல்ல. நான் வேணும்லாம் ஒண்ணு அவளை அடிக்கல. அவதான் சம்மந்தம் இல்லாம என் விஷயத்துல தலையிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டா. அந்த கோவத்துல தான் அடிச்சிட்டேன். இத உங்ககிட்ட சொல்லி அவ பிரச்சனை பண்றாளா? டேய், ராசாத்திய நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நீ கோவத்துல அடிச்சத கூட என் புருஷன் என்ன உரிமையில தான் அடிச்சிருக்காருன்னு சந்தோஷமா தான் எடுத்துக்கிட்டா. தப்புடா. கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. இத்தனை வருஷ வாழ்க்கையில உங்க அம்மாவை ஒரு தடவை கை நீட்டி அடிச்சிருப்பனா? அவட்ட கேளு. ஒரே ஒரு மஞ்ச கைத்துக்காக சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த ஊரு, சொந்தம், பந்தம், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்காக வர்றவ தாண்டா பொண்டாட்டி. அவளை அரவணைச்சு அன்பா பாத்துக்கணுமே தவிர அடிக்க கூடாதுடா. சரிப்பா, இனிமே நான் அவளை அடிக்கல. போதுமா? உன் வயசுல எனக்கும் புத்திமதி சொன்னா கோவம் தான் வரும். அது எனக்கு புரியுது. ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை அடிச்சிட்ட. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா நேரம் பொட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பியிருப்பான். ஆனா ராசாத்தி அதை பெருசு பண்ணாம பெருந்தன்மையா நடந்துக்கிறா. இனியா, தங்கமான பொண்ணுடா அவ. நீதான் உலகம்னு உன்னையே சுத்தி சுத்தி வரா. அவ உன் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சுக்கோடா. அவ மனசு நோகிற மாதிரி நடந்துக்காத. இனியா, இனியாவது அவகிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்துக்க. சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. இந்த குண்டச்சிக்கு அப்பா தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப அம்மாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் விட்டா மொத்த குடும்பத்தையும் வளைச்சு போட்டுருவா. சீக்கிரமே குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். அந்த நாள் வர வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் கிளம்புறேன். டேய், என்னடா பறக்குற? அதுக்குள்ள போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? டேய், பசங்களா வேற இருக்கானுங்க. குடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்றா. ஓட்டனா காசு இல்லடா. டேய், ராசாத் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லேட்டா போனா அவன் மனசு சங்கடப்படும். நான் கிளம்புறேன். சரி மச்சான், காலையில பார்க்கலாம். நான் வரேன். ஓகே மச்சான், நாளைக்கு பாப்பா. சரிடா. ஐயோ, மாமாவை காப்பாத்துங்க. யாராவது மாமாவை காப்பாத்துங்க. ஐயோ மாமா, மாமா, மாமா. ஏய், ஐயோ, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே மாமா. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன். மாமா, மாமா. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? ஏய், ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ராசாத்தி, ஏய், இனியா, ராசாத்தி, என்னடா? என்னமாச்சு? ஏன் அழுவுற? என்னாச்சு ராசாத்தி? எதுக்கு கத்துன? என்னாச்சு? அல்ல ஏன் கத்துன? என்னாச்சுமா? என்ன விஷயம்? சொல்லுமா, கேக்குறோம்ல. ஏய், இனியா, என்னடா நினைச்சு மறுபடியும் ராசாத்தி அடிச்சியா? ஐயோ அப்பா, நீங்க பாரு, நான் எதுவுமே பண்ணலப்பா. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்.
இவ கத்துன கத்துல பதறி போய் எழுந்திருச்சு பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி அழுதுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா ராசாத்தி? அம்மாவை பார்க்கணுமா? என்னன்னு சொல்லிட்டு தான் அழுங்கல. இப்ப எதுக்கு நீங்க அழுறீங்க தெரியாம நாங்க முடிச்சிட்டு இருக்கோம். ஏய், நடுராத்திரில இப்படி ஏண்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ற? நடுராத்திரியில அழுது சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா? அண்ணே, அவளே பாவம் அழுதுட்டு இருக்கா, அவளை போய் அடிக்கிறீங்க? இல்ல தம்பி, உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பேரு பதறி போய் வந்திருக்கோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்றாளா? பதில் சொல்லாம அழுதுட்டு இருக்கா. அதான் ஒண்ணு போட்டேன். இப்ப பாருங்க, வாயை மூடிக்கிட்டேன். ஏய், இப்ப சொல்லுடி, என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி ஊரை கூட்டின? அது வந்து அழகதா, பிள்ளைய மிரட்டாத, பயப்படுறல்ல. ராசாத்தி, பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்படி அழுது சத்தம் போடுற? பயப்படாம சொல்லு ராசாத்தி. அது வந்து நானும் மாமாவும் தூங்கிட்டு இருந்தோமா, அப்ப பாம்பு. என்ன பாம்பா? 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 ஏய், எங்கடி பாம்பு? ஏய், பாம்பு எங்கன்னு ஒழுங்கா சொல்லி தொலை. கட்டில கடியில இருக்கா? நிஜமா வரல, கனவுல வந்துச்சு. கனவா? கனவுன்னு முதல்லயே சொல்லக்கூடாதாமா? நாங்கெல்லாம் பதறி போயிட்டோமா. இத பாரு, இன்னும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இங்க பாரு, கனவுல பாம்ப பார்த்ததுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண? என்னமோ ஏதோன்னு எல்லாரும் பயந்து போயிட்டோம். இவ ஒரு ஆளுன்னு இவ கத்துனதுக்கு நாம வந்தோம் பாருங்க. வாங்க போலாம். அண்ணே, ஒரு நிமிஷம். ராசாத்தி, கனவுல என்ன பார்த்தேன்னு அப்படியே சொல்லு. கனவுல மாமாவும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு மரத்து கடையில பேசிட்டு இருக்காங்க. மாமாவை பாம்பு குத்திருச்சு. அத நினைச்சுதான் அழுத. என்னால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அடி பாவி, உன் கனவுல வந்த பாம்பு உன்னதானடி கொத்தணும், என்ன ஏண்டி கொத்துச்சு? அவ என்னதான் கனவா வந்திருக்கு? ஐயோ அத்தை, நான் அப்படி நினைப்பேனா? அப்புறம் என்னடி, கனவு கண்டு நிம்மதியை கெடுக்கிற? நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்தே எல்லாமே ஏடா கூடமாயிடுச்சு. ஏமா, கனவு தானமா? அதுக்கு போய் ராசத்தை திட்டுறீங்க? அழகதா, விடு. கனவுல பாம்பு கடிக்கிற மாதிரி வந்தா வீட்டுக்கு நல்லதுதான் நடக்கும். நம்மள பிடிச்ச கெட்ட நேரம் நம்மளை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம்.
பெரியப்பா நிஜமாவா சொல்றீங்க? அப்ப நம்மள பிடிச்ச சனி விலகிடுமா? கண்டிப்பா விளையிருப்பா. என்ன பிடிச்ச சனி இந்த ராசாத்தி தான். இவ விலகினாலே போதும், நிம்மதி. சரி, பார்த்து படுத்துக்கோங்க. வாங்க எல்லாரும் போலாம். இனியா, ராசாத்திய பாத்துக்கோ, பயந்து போயிருக்கா. அம்மா, நான் தானம்மா பயப்படணும்? பாம்பு என்ன கடிக்கிற மாதிரில கனவு கண்டிருக்கா? நான் தான் பார்த்து இருக்கணும். இனியா, எதுக்கும் காலையில நீயும் ராசாத்தியும் புத்து கோயில் போயிட்டு பால் ஊத்தி சாமி கும்பிட்டு வந்துருங்க. அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா? ஏய், சொல்றது மட்டும் செய்டா. ராசாத்தி, மறக்காம காலையில அவனை கூட்டு போயிரு. சரிங்க மாமா. சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. சரி சரி, எல்லாரும் போய் படுங்க, போங்க. ராசாத்தி, பயப்படாம படுத்துக்கோ. டேய், பாத்துக்கோடா. ம். வா பாரி, வா பாரி, வா. ஏய், பட்ரி. பாரி, கனவு தானப்பா, அதுக்காக எதுக்கு இப்படி கவலைப்படுற? கவலைப்படுறதுக்கு காரணம் இருக்குண்ணே. அண்ணே, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பாம்பு வந்துச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு ஜோசியர்கிட்ட போய் கேட்டேன். அவரு இனி எனக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. அதான். என்ன பாரி சொல்ற? ஆமாண்ணே, அந்த தோஷம்தான் ராசாத்தி கனவா வந்திருக்கு. இனியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும்ப்பா. அப்புறம் இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம், பயந்துருவாங்க. சரி தம்பி, யாருக்கு தெரிய வேணாம். பாரி, நீ எதுக்கு கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். நமக்கு அந்த தெய்வம் துணை இருக்குப்பா, எதுவும் நடக்காதுப்பா. கவலைப்படாம போய் படு. போ போ. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இது போதுமே. இத வச்சு நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ ரசதி, நீயே எடுத்துட்டியா? நான் அம்மா பேசுறேன்டா. எப்படிடா இருக்க? இருக்கும்மா. ஏன்டா ஒரு மாதிரி சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? மாமாலாம் என்ன ஒன்னும் சொல்லல. நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, உன் மனசு சரியில்லை, அதான் உன் பேச்சும் சரியில்லாம இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். ஏய், நான் உன்னை பெத்தவடி, எனக்கு தெரியாது உன்னை பத்தி எப்போ எப்படி பேசுவேன்னு. உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? ராசாத்தி, சொல்லுடி, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சொன்னா கேட்க மாட்டேன். போனை வை. போன்ல யாரு ராசாத்தி இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? ஹலோ ராசாத்தி, போனை கொஞ்சம் கண்மணிட்ட கூட. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன் இல்லம்மா. போனை வையம்மா. குடுன்னு சொல்றேன்ல. ராசாத்தி, அம்மா கிட்ட ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? போன குடு. குடு. அம்மா, நான் கண்மணி பேசுறேன். கண்மணி, ராசாத்திக்கு என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. மாப்பிள்ளைக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீயாவது என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ராசாத்தி நல்லாதான் இருக்கா. அம்மாக்கு வேற வேலையே இல்ல. சரி, அப்படியே அவ என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா? மனசுல எதையோ வச்சு சங்கடப்பட்டுட்டு இருக்காமா. அது ஒண்ணும் இல்லம்மா. ராத்திரி ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கா. கத்தி எல்லாரையுமே எழுப்பிட்டா. அதனாலதான் இப்படி மூட் அவுட்டா இருக்கா. கனவா? என்ன சொல்ற? ஆமாமா, பாம்பு இனியனை கடிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. பயந்து சத்தம் போட்டு ஒரே அழுக. அதான் விஷயமா? பாம்புன்னா அவளுக்கு ரொம்ப பயம்மா. பாம்பு நடிச்ச படத்தை கூட அவ பார்க்க மாட்டா. அதான் அவ ஒரு மாதிரி என்கிட்ட பேசிருக்கா. பாம்புனா அவ்ளோ பயமா ராசாத்திக்கு? பயமாவா? கனவுல பார்த்ததுனால இதோட விட்டுருக்கா.
நேர்ல மட்டும் பாத்திருந்தா அவ்வளவுதான், கத்தி ஊரையே கூப்பிட்டிருப்பா. அப்படியா? ஏய் அம்மா, இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல, போனை வெயி. கோச்சுக்காத தங்கம். அம்மாவுக்கு நீ அங்க எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு எப்பவும் உன் நினைப்பு தான்டா. நீ எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறேன். என்ன நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன நல்லா பாத்துக்கறாங்க. நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். போதுமா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நானும் மாமாவும் கோவிலுக்கு போனோம். போனை வச்சுட்டுமா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிம்மா. ரசந்தி, அம்மா சொல்ற மாதிரி உனக்கு பாம்புனா ரொம்ப பயமா? கண்மணி, பாம்பு பாம்புன்னு பாம்பு பத்தியே பேசாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பேச்சை விட்டுடு. சரி ராசாத்தி, நீ போய் கோயிலுக்கு கிளம்பு. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ராசாத்திக்கு பாம்புனா பயம். இனி எனக்கு பாம்பு கடிக்கணும்னு தோஷம் இருக்கு. ஆக 2 பேருக்கும் பாம்புனால பிரச்சனை இருக்கு. அப்போ பாம்பை வச்சு பிரச்சனை பண்ணிட வேண்டியதுதான்.